ப்ரோ, பணத்தை கொடுக்கறது மட்டும் மக்கள் பணி கிடையாது. இப்ப நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியோட சீஃப் நல்லகன் ஐயா, காமராஜ் ஐயா இவங்கெல்லாம் பணம் மட்டுமே கொடுக்கல. எனி ரிச் NRI ஃப்ரம் துபாய் ஓ வேறவர் கேன் ஜஸ்ட் த்ரோ மணி, ஒரு சூட் போட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். அது மக்கள் பணி கிடையாது. இப்ப நான் ஒரு இடத்துக்கு மக்கள் பணி பண்ண போறேன்னா அங்க இருக்கிற மக்களோட கஷ்டங்கள் என்ன, அவங்க குறைபாடுகள் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் காஃபி குடிச்சிட்டு அவங்க கூட மக்களோட மக்களா இருந்தாதான் நமக்கு மக்களோட பிரச்சனைகள் பத்தி ஒரு புரிதல் இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த சத்யராஜ் பொண்ணு ஏன் தான் இப்படி மென்டல் மாதிரி சுற்றினதா தெரியல. மென்டல் ஏதோ ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். சரி, அது பண்ணல, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, வீட்டில் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது என்ன பண்ணிருக்குது? சரி, காசு ஒரு மேட்டரில் எங்கேருந்து வேணால் த்ரோ பண்ணலாம், தூக்கி போடலாம், எங்கேருந்து துபாயிலேருந்து கூட அப்படின்னு சொல்கிறியே, நீ என்ன கொடுத்துனுக்கிற அதை சொல்லு பார்க்கலாம். காசு அவங்க கூட போய் அவங்க எதனா வெள்ளத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மாதிரினா அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன இருக்கிற பொருளெல்லாம் மலையில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம், அதுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க பொருளெல்லாம் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரி, நீ என்ன பண்ணியிருக்கிற அதை சொல்லு. அவரால் முடிஞ்சது அவர் அப்போலேருந்தே 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் சினிமா வந்த காலத்துலேருந்தே அவர் பண்ணிட்டுருக்காரு. நீ என்ன பண்ணிட்ட சொல்லு. ஒன்றுமே நீ பண்ணாமல் அவங்க கூட இருக்கணும்னா நீ மென்டல் ஆகிட்டுக்கிற. எப்பா இவளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போனீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலாகுது.